இந்த கார்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்தமாரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஒரு மாரி ஒரு அட்டை ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதுமாரி ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஹோல்ஸ் போடுற மாரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பேக் வீல் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். அந்த பேக் வீல் ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கியர் வந்து செட் பண்ணுவோம் இல்லையா? மோட்டர் வைப்போம்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் ஒன்று போடணும். இந்த வந்து காரை வந்து ரன் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரோட அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கியர் வந்து தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக அதில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கோசரம் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ மார்க் பண்ணிட்டு இதை வந்து தான் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அந்த ஹோல்ஸ். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹோல்ஸ் வந்து கட் பண்ணிட்டு ஒரு வழியா. இப்போ வந்து கட் பண்ண வந்து நம்ம வந்து இந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஃப்ரீயாக வந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ எதுவுமே வந்து கேப்பில் வந்து உராயக்கூடாது. உராய்ஞ்சுன்னா வந்து கார் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் இதாக இருந்ததுன்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தமாதிரி டூத் பேஸ்ட் அட்டை இருக்குல்ல. ஸோ அதை வந்து 4 இதாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த வீல்ஸ் வந்து நம்ம வந்து காரில் வந்து செட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, இது வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய டூத் பேஸ்ட்டோட அட்டை தான் இது. ஸோ அதை வந்து தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும் முதல்ல. ஸோ அதை வந்து முதல்ல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வீல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ 4 சக்கரம் பார்த்தீங்கன்னா 2 அந்த வீல் ராடு கம்பி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அப்புறம் அது வந்து கியரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி மோட்ரு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரை வச்சு தான் நம்ம வந்து இந்த காரை வந்து ரன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இந்த அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா திங்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து முடிச்சுருவோம். ஸோ இதை வந்து ஃபிட் பண்ணிவிடுவோம் நம்ம. இதை வந்து ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காருக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேக் வீலை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிடுவோம். அந்த வீல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, சக்கரத்தெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு, ஸோ அதுக்குள்ளே அந்த ஒரு டூத் பேஸ்ட் வந்து அந்த சுற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அட்டையும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கியர் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ் போட்டுற இடத்துல வந்து கரெக்டாக வந்து சென்டர்லேயே இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கரெக்டாக இருக்கிற மாரியும் இருக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கணும். அப்படி இல்லைனா வீல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இருக்குது. பார்த்தாலே தெரியும். வந்து சென்டர் பாயிண்ட்டில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை வந்து க்ளூ கன் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒட்ட போகிறேன். வேறு என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் க்ளூ கன்னே வந்து நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேருக்கு நேராக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டணும். ஸோ வந்து இப்போ வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒட்டிடுவோம். கரெக்டாக வந்து ஒட்டணும். ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதாச்சுனாலுமே வீல் வந்து ஒரு சைடாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் கார் ரன் ஆகும்போது அதனால் இப்போ வந்து 2மே சமமாக வச்சு கரெக்டாக ஒட்டிக்கணும். ஒட்டும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிற மாரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும். எதுலேயுமே வந்து டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுன்னா அப்படி வந்து கார் வந்து மூவ் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மூவ் ஆகிறதுக்கு. ஸோ இதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீயாக வந்து ஒட்டியாச்சு. இப்போ இதேமாரியே வந்து ஃப்ரண்ட் வீலும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் வீலும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரண்ட் வீலையும் ரெடி பண்ணிட்டேன். பேக் வீலையும் ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக வந்து நல்லா வந்து லூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிசி மோட்டர் இருக்குல்ல. ஸோ இது வந்து டிசி மோட்டர் உள்ள மோட்டர் மேலே பார்த்தீங்கன்னா வந்து டாப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒயிட் கலரில் ஒரு கியர் மாரி இருக்கும் செட்டப். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இருக்கணும். அது இருந்தால் தான் கீழே இருக்கிற அந்த கியர்லையும் இதுலேயும் வந்து டச் ஆகும்போது 2 சேர்ந்து ரொட்டேட் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டிசி மோட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிக்கிறேன். கரெக்டாக எங்கே ஒட்டுறேன்னா, இப்போ வந்து க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீர் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வீலு அதுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒட்டணும். கரெக்டாக வந்து டச் ஆகிற மாரி ஒட்டணும். அதேமாரி வந்து ஸ்டக் ஆகிற மாதிரி எங்கேயும் வந்து மாட்டுற மாரி வச்சு ஒட்டக்கூடாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து நான் முன்னாடி வச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விட்டுறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா காஞ்சிரும் கொஞ்ச நேரத்தில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். ஸோ பார்த்தீங்களா அது ரொட்டேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதுவும் சேர்ந்து ரொட்டேட் ஆகணும் மோட்டரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த காரை ரன் பண்ண வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பேட்டரி மெயினு. அதனால் வந்து பேட்டரி வந்து என்ன பேட்டரி பார்த்திங்கன்னா HWG பேட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு ஒன்று கண்ட்ரோலு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் மோட்லாம் வந்து யூஸ் பண்ணல. அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலோட ஃபிட் பண்ணி நம்ம வந்து பஸ்ஸு செய்யலாமா இல்லை ட்ரக்கு செய்யலாமான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து HWG பேட்டரி மோட்ரு ஸோ சுவிட்சை வச்சு தான் ஃபஸ்ட்டு இதை வந்து இப்போ மேக் பண்ணுறோம். இதை வந்து ஒன்லி ஃபார்வேர்டு மட்டும்தான் போகும். ரிவர்ஸ் வந்து போகாது. ஸோ அந்தமாரி மாடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கிறேன் அதை.
இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் வந்து சுவிட்ச் கனெக்ஷன் வந்து எல்லாமே வந்து கொடுத்துக்க வேண்டியதான் நம்ம. இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு ரெட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் எடுத்துகிட்டு சுவிட்சில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இன்னொரு சைடு அதே இன்னொரு சுவிட்சில் இன்னொரு கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ்ஸு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஈஸியான கனெக்ஷன் தான். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தமாரி கனெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். இப்போ வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னான்னு இப்போ வந்து பார்க்கலாம். வந்து ஓடுதானே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், கரெக்டாக வந்து ஓடிடுச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முட்டிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஒன்று முன்ன வச்சுருந்தோம்ல HWH பேட்டரி. ஸோ அதில் பற்றி பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சரியாக வந்து மூவ் ஆக மாட்டேங்குது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு பேட்டரி ஒன்று இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா 2 கார்ட்போர்டை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் நான் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாரி தான் வந்து நான் இப்போ கட் பண்ணியிருக்கிறேன். 2 கார்ட்போர்ட் ஷீட்டு வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ம் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஒட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து ஏதாச்சும் டிசைன் மாரி வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன், இருங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிட்டேன். என்ன டிசைன் பார்த்திங்கன்னா அந்த கார் லுக்கு வரதுக்கோசரம். ஸோ இதை வந்து நான் வந்து டேப்பு எதுவுமே வச்சு ஓட்டல, கட் பண்ணி ஓட்டல, ஃபுல்லாக வந்து பென்சில்லே வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 மிரரு, அந்த டோரு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாரி நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற போல் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒட்டுறது தான் நம்மளுக்கு வந்து வேலை. ஸோ இதை வந்து ஒட்டிடலாம். இப்போ நான் ஒட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2மே வந்து ஒட்டிட்டோம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50% நம்மளுக்கு வந்து இந்த காரில் வந்து ஒர்க் வந்து பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சென்டரில் பார்த்திங்கன்னா பேலன்ஸுக்காக ஒரு கார்ட்போர்ட் ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்து ஒட்டணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன். அளவு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சென்டரில் ஒட்டினோன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கார் பாடி வந்து தாங்கும். இல்லைனா சமையல் வந்து பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருங்க, நான் வந்து அதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் பாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இந்தமாரி வந்து சென்டரில் ஒட்டுறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ளூ கன் போட்டு நான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாரி வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து க்ளூவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் வந்து க்ளூவே வந்து போட்டு நான் எல்லாத்தையுமே வந்து போய் ஒட்டிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்குது நம்மளுக்கு. என்ன ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லாவே மூவ் ஆகுது. இப்போ அடுத்தது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து கவர் பண்ணணும். ஸோ அதுக்கான கார்ட்போர்டு வந்து நான் எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா அதுக்கான கரெக்டாக அளவு வச்சு கார்ட்போர்டு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். இப்போ அதை கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாரி வந்து ஒட்டணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ ஒட்டும் போது பொறுமையாகவே வந்து மடக்கி மடக்கி கரெக்டாக அதே இடத்துல ஸ்ட்ரெச்சர்ஸ் வர மாரி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒட்டணும். ஸோ அதனால் வந்து இந்த கார்ட்போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதாவது கொஞ்சம் லேசாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா வளைஞ்சி நல்லா வந்து அந்த இடத்துலலாம் வந்து ஃபிட் ஆகிக்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம காரை வந்து ஒரு ரெடி பண்ணியாச்சு, ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைடில் அந்த இருக்குது பார்த்திங்கன்னா வீலுக்கு மேலே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் வந்து ஒட்டியாச்சு. பின்னாடி ஒரு பம்பர் மாரி வச்சாச்சு. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு பம்பர் மாரி வச்சாச்சு. மேலே ஒன்று எடுத்து ஒட்டியாச்சு. அதேமாதிரி ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து காரை வந்து டெஸ்ட் பண்ணிவிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் பின்னாடி சுவிட்ச் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஸோ இவங்க பார்த்திங்கன்னா முட்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து ஆன் பண்ணி விட்றேன். இப்போ அந்த இடத்துல வந்து ஆன் பண்ணி விட்டேன். இப்போ இருங்க வரேன். அந்த இடத்துல வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து கல்லும் இதாக இருக்கலாம் போய் மாட்டிக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூவ் ஆகுது. ஸோ இப்போ ஒரு தரையில் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் கைஸ். பார்த்திங்கன்னா நல்லா மூவ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பஸ்ஸு பண்ணலாமா இல்லை ட்ரக் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கார் எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.